Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா மேலே போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தோம் எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,290லேருந்து 330 இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டு கீழே நான் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ மார்க்கெட் ஆர்டர் படி இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து மேலே க்ளோசிங் வைக்குதா பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்படி வச்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த 425 அதுக்கப்புறம் 500 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலே இதுக்குள்ளார வந்துருச்சு. சரியா? ஏன்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் இல்லையா, அதனால ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்டர்டே கிட்ட இருந்த இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சையும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மேலே போய் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இனிமேல் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து 22,290லேருந்து 330. ரெண்டாவது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 15 மினிட்ஸில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து நமக்கு லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. இப்போது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த மேஜர் ஹை இந்த ஸ்விங் கொடுத்துச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரெஷர், இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு காமிக்கிறது வந்து 22,365 கிட்ட காமிக்குது. ஆனால் ஆஃப்டர் இந்த மார்க்கெட் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 336 கிட்ட முடிஞ்சிருக்கு. சரியா? இந்த ரேஞ்சுக்கிட்டே முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 336 இந்த ரேஞ்சுக்கிட்டே முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக அப் மூவ்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட் வந்து தயாராகும். ஸோ இப்போ வந்து ஓவராலாக மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த சேனல் பார்த்தோம் இல்லையா, அந்த சேனல்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கு. அப்போது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகுதோ, அதாவது பை அண்ட் டிப் இந்த விஷயத்தை வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்பப்போல்லாம் மார்க்கெட் வந்து கீழே இறங்குதோ அப்போ அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், மார்க்கெட் வந்து டவுன் சைடு போணுச்சு அப்படின்னா நம்ம செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுது, ரிவர்சல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பை அண்ட் டிப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நமக்கு மேஜராக இந்த ஹை அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தது தான். நாளைக்கு மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மார்னிங் கொடுத்தோம் இல்லையா அந்த ரேஞ்சு தான். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்கோட ஹை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 22,425. இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த கேப்போட ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 22,522 to 500. சரிங்களா? ஸோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் 22,500லேருந்து 525 இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டோட ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் ப்ராப்பராக வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அப்படிங்கிறது எதுவாக இருக்குன்னா 22,300லேருந்து 315. இனிமேல் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 22,300. எப்போல்லாம் மார்க்கெட் வந்து 22,300 கிட்ட வருதோ அப்போல்லாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு க்ளோசிங் ஆகிருக்கிறது 22,336 கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சுது 15 மினிட்ஸ் கேண்டில் இதுக்கு கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா டவுன் சைடு வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,300 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கம்மி. சரியா? ஸோ மார்க்கெட் இனிமே ஸோ நாளைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,300க்கும் இந்த 425 இதுக்கு நடுவில் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்ததாக இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த 525 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, லெவல்ஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 லெவல்ஸாவது கொடுங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் 2 சப்போர்ட்டாவது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ சப்போர்ட் இன்னொரு சப்போர்ட் இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 22,270 வந்து மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் அப்புறம் பிரேக் ஆகிடுச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து வந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லா மேலே போயிருக்கு. திரும்ப கீழே வந்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த பாயிண்ட்டு, ரெண்டாவது சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நேற்று எந்த ரேஞ்சை வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்தோமோ அதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த 47,950லேருந்து 47,800 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் தான், நல்ல ஒரு கேப் அப். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கீழே இறங்கி இந்த கேப், இதுக்கு முன்னாடி இந்த டே இருக்கு இல்லையா, அதோட இந்த கேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. ஆனால் இந்த 48,000 இதை வந்து பிரேக் பண்ண முடியல. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இது இந்த ரேஞ்சிலே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். 47,750லேருந்து 47,780. ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட் இன் கேஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 48,000 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இதுக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 48,250. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேவோட பார்த்தீங்கன்னா ஹை, இதை பிரேக் பண்ணாதான் இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 48,150. சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு. நம்ம ஆல்ரெடி இந்த வரைஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இது இனிமேல் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் கீழே வரது அப்படிங்கிறதுனால இந்த 10,700 to 725 இது வந்து ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் பையிங் எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாஸ் தான் வந்திருக்கும். ஏன்னா இது வந்து நமக்கு சப்போர்ட்டும் தெரியுது. ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை அட் த மணியை பை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைடு வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. தென் ஒரு பெரிய ஒரு ஃபால் காமிச்சு ஒரு விக்கு பெருசாக ஃபார்ம் ஆனிச்சு. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் உள்ற போயிடுச்சு. நான் இப்போ சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா 725 கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு விக்கை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ற போயிடுச்சு. திரும்ப இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த டே ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் எங்கே வந்து யார் பை பண்ணியிருந்தாலும் சரி, எந்த கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ எதை பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கும். உங்களால் பெரிய அளவில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதில் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நமக்கு இந்த இடத்துல பை பண்ணுறதை விட செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓரளவு ப்ராஃபிட்டில் நாச்சு இருந்திருப்போம். இப்போ நீங்கள் 10,725 காலை செல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை 10,700 புட்டு இதை வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு 10,700 புட்டை நீங்கள் செல் பண்ணியிருந்தாலும் சரி, இந்நேரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பைரி அப்போ முடிகிறப்போ இது வந்து உங்களுக்கு 10,700 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அது உங்களுக்கு ப்ராஃபிட் தந்திருக்கலாம். பட் ஆனால் அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி பெருசாக விக்கு வந்து ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஒரு இடம் வந்து நம்ம சப்போர்ட்டுன்னு மார்க் பண்ணுறோம், இல்லை ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கிட்ட டச் ஆன உடனே திரும்ப புல் பேக் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் வந்து ஆனால் பாருங்கள் எந்த 15 மினிட்ஸ் கேண்டிலும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இந்த 10,700 க்ளோஸ் பண்ணி கீழே வந்து க்ளோசிங் வைக்கல. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிருக்கு. சரியா? இன்றைக்கி இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸும் வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டி வந்து ட்ரை பண்ணிங்க, ஸோ ப்ராஃபிட் பண்ணிங்களா இல்லை ஏதாவது சின்னதாக லாஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த பிரேக் அவுட் கொடுக்குற டயத்தில் ஒரு 240 கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிஃப்டி வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன்.
ஸோ உங்களுக்கு சேட் பேட்டர்ன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கு போகுது, அதாவது அப்சைடுக்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மெசேஜை யாரெல்லாம் பார்த்தீங்க, ட்ரேட் நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா, ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து 22,150 கிட்ட ஃபினிஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க 1 hour டைம் ஃப்ரேமில். இப்போ நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த டேவை மென்ஷன் பண்ணி, ஃப்ரைடேவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கிட்ட ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் இது வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இதில் எதுவுமே ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா அப்பர் சைடில் மேலே வந்து விக்கு பெருசாக ஃபார்ம் ஆகிருக்கும், கீழே டவுன் சைடில் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா பாடி இருக்கும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி இதை சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டோஜியில் தான் வரும். இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் பாடி பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்கும். இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது, இதை ஹேமர்னு சொல்லலாம், இல்லை ட்வீசிங் டாப் அந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த மாதிரி நேம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் கிடையாது. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன டவுட் வந்து FISR ஸ்ட்ராங்லி புல்லிஷ் இன் கால் சைடு அண்டு பேரிஷ் ஆன் புட் சைடு. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இதில் வந்து புல்லிஷ் பியரிஷ் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலில் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்களா இல்லை புட்டில் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்களா, காலில் கம்மியாக இருக்கா இல்லை புட்டில் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி வந்து மீன் பண்ணிக்கோங்க. புல்லிஷ் பியரிஷ் இந்த மாதிரிலாம் நீங்கள் மீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பமாக தான் இருக்கும். காலில் வந்து புல்லிஷாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னங்கிறது எனக்கு புரியல. காலில் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரீங்களா, மென்ஷன் பண்ணுறீங்களா என்னான்னு தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி சொல்லணும்னா காலில் வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க, புட்டில் வந்து கம்மியாக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பழகுங்க. பியரிஷ் புல்லிஷ் அப்படிங்கிறது இதுக்கு கிடையாது. சரியா? ஸோ செகண்ட் ஒன் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து நீங்கள் இதில் என்ன நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் சைடில் புட் சைடில் இவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலில் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 22,500 காலில் வந்து 70 lakhs ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா 22,500 கால் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே போல் புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 22,000லேயே புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 78 lakhs இருக்குது. அப்போது 22,000 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். 21,800 to 22,000 அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதை மீன் பண்ணி இந்த ரேஞ்சை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல. இன்னும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வால்யூமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருக்கோம். ரீசெண்டாக கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வீடியோலாம் நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ இதோட லிங்க்கை வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.